உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 54:3, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். தேவன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் பெருகுவதற்காக இடதுபுறம் வலதுபுறம், உங்கள் ரைட் சைடும் உங்கள் லெஃப்ட் சைடும் ஏதோ ஒன்றை உருவாக்கி வச்சுருக்காரு. ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுருக்கார் நீங்கள் பெருகுவதற்காக. நீங்கள் பெருகிட்டே போக வேண்டிதான், முன்னேறிட்டே போக வேண்டிதான். ஒரே இடத்துல அப்படியே நில்லுங்க அப்படின்னு அவர் சொல்லலை, முன்னேற தான் சொல்கிறாரு. உங்கள் வலது பக்கத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால் முன்னேற முடியும். தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த சைடு இடது பக்கத்துலேயும் அப்படி தான் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. நீங்கள் தடை இல்லாமல் முன்னேறி செல்ல முடியும். உங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் தடை இல்லாமல் முன்னேறி செல்லுங்கன்னு தான் சொல்கிறாரு. முன்னேறி போங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் பச்சை கொடி காட்டுறாரு. நீங்கள் போகலாம், உங்களை தடை பண்ணி நிறுத்தி வைக்க மாட்டார். நீங்கள் முன்னேறாதீங்க அப்படின்னு பிடிச்சி வச்சுக்க மாட்டார். சில மனிதர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, முன்னேறினா பிடிக்காது, பொறாம்படுவாங்கள்ல. மேஸ் அப்படி கிடையாது. முன்னேறுங்க, நல்லா முன்னேறுங்க அப்படின்னு அவர் பச்சை கொடி காட்டுறாரு. சரிங்களா? நீங்கள் பாட்டு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டிதான். இயேசுவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சியெல்லாம் வெற்றியாய் மாறும். ஏன்னா தேவன் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. என் பிள்ளைங்க முன்னேறணும், இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்குன்னு எடுத்து வச்சுருக்காரு. சின்ன வேலை அது பெரிய வேலை அளவுக்கு, அது அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க, பெருகுவீங்க. உங்கள் சின்ன வீடு பெரிய வீடு அளவுக்கு நீங்கள் அதுலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்படியே பெருகுவீங்க. சின்ன வியாபாரமாக அது பெரிய வியாபாரமாக மாறும். தேவன் தான் பெருகுங்கன்னு சொல்லிட்டார்ல, அதனால கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் பெருகுவீங்கன்னா என்னங்க அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற அத்தனையுமே பெருகணும், அப்படி தானே? உங்கள் பணம் பெருகணும், உங்கள் நகை பெருகணும், உங்கள் சொத்துக்கள் பெருகணும், அப்படி தானே? உங்களுடைய நிம்மதி பெருகணும், உங்கள் ஆரோக்கியம் பெருகணும். அதான் நீங்கள் பெருகணுன்னா அதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் முன்னேறுவீங்க. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அப்படியே முன்னேறும், அப்படியே பெருகும், அதிகமாகும். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அதிகமாகும். நான்லாம் சுத்தமாக முன்னேற முடியாதுங்க. எனக்கு வயசாகிடுச்சு, நான் சரியாகவும் படிக்கலை. இனிமேலாம் என்னை படிக்க சொன்னால் ஒன்றும் முடியாது, எதையும் கற்றுக்க முடியாது. அவ்வளோதான் என் பிரெயின், அவ்வளோதான் என் மூளை. இதுக்கு மேலே நான் எதுவுமே நான் தொட முடியாது அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, தேவன் இருக்கார். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் பெருகுவதற்காக சில இடங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. முருதகாயெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஒரே சேரு தான், நிம்மதியாக உட்காந்துட்டு தெரியாமல் நம்ம பொண்ணையும் பார்த்துக்கலாம், நம்ம பொண்ணை அப்பப்போ எப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாம், காவலாலேயே நான் இருந்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான் வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான், அப்படி தான் நினச்சான். ஆனால் தேவன் அவனை பெருக வைக்கிறதுக்கு அவனுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருந்தார். ஒரு காவலாளி அவன் ஒரு மந்திரியானான். தேவன் உங்களை பெருக வைக்கணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, நான்லாம் முன்னேறவே மாட்டேங்க, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன், எல்லாம் அவ்வளோதான், சம்பாதிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இருக்கிறத வச்சு வாழ்வோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் உங்களை பெருக சொல்கிறார், முன்னேற சொல்கிறார். ஆனால் உங்களுடைய சொந்த பலன் கிடையாது. தேவன் உதவி செய்வார். தேவன் உதவி செய்து உங்களுக்காக அவர் நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார். அந்த மாதிரி முன்னேறிட்டே போகிறதுக்காக, என் பிள்ளைங்க முன்னேறிட்டே போகிறதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது இந்த கிளைம்பர்லாம் பார்த்துருக்கீங்களா, கொடி மேலே ஏறும். ஆனால் அதுக்கு நம்ம பந்தல் போடணும், ஒரு கம்பு அல்லது ஒரு குச்சி போட்டு வைக்கணும் அதுக்கு, அப்போனா அது பிடிச்சிட்டு மேலே ஏறும். அது மாதிரி உங்களுக்கு அவர் பந்தல் போட்டு வைப்பார். நீங்கள் மேலே ஏறுறதுக்கு, இந்த கொடி மேலே ஏறணுன்னுக்காக அவர் பந்தல் போட்டு வைப்பார். நீங்கள் ஒரு கிளைம்பர் மாதிரி அப்படியே படர்ந்து போவீங்க. சரிங்களா? தேவன் உங்களை பெருக சொல்கிறாரு, நீங்கள் பெருகுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?
அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க இடம் கொண்டு பெருக போகிறாங்க. இடது வலது புறம் அவங்க இடம் கொண்டு பெருக போகிறாங்க. அந்த அளவு முன்னேற்றத்துக்காக உங்கள் பிள்ளைங்க முன்னேறணுக்காக சில இடங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க. நிறைய இடங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெருகும். அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதிகமாகும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு எங்களை கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்கள் திரும்பி ஆட்சி செய்வீங்கன்னு காத்துட்ருக்கோம். 1000 வருடம் ஆட்சி செய்ய வருவீங்கள்ல. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.